வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இப்போ இந்த உணவே உயிர் அப்படின்னு ப்ரோக்ராம் ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வர்றதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரோட்டீனை பற்றி. எங்கே பார்த்தாலும் ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன அந்த ப்ரோட்டீனில் விஷயம் இருக்குது அப்படின்னா, ஈவன் உடல் எடை வெயிட் குறையணுனாலும் நம்ம பார்த்தோம். ப்ரோட்டீன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த டயபெட்டிக் சுகர் அதிகமாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே புரதச்சத்து என்பது மிக மிக அவசியம். அப்போ நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மட்டும் அல்ல, ஒரு நல்ல ஹார்மோன் செக்ரீட் ஆகணும், மசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவை அனைத்துக்குமே புரதச்சத்து மிக மிக அவசியம். ஏனென்றால் நம்ம பல பேர் புரதச்சத்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம். ஆனால் இனிப்பு சத்து, மாவு சத்து நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதை தான் சாப்பிட்றோம். ஏற்கனவே இப்போ சொன்னேனே, எனக்கு சொர்க்கமே சோத்தில் தான் இருக்குது, அரிசி இந்த மாதிரி தானியத்தில் தான் இருக்குது எனக்கு. ஆனால் பயிர் வகையில் ரொம்ப நம்ம கம்மியாக சாப்பிட்றோம். புரதச்சத்து எதில் இருக்குது? அப்போ அசைவம் தான் போகணுமா? வேண்டவே அவசியம் கிடையாது. இதில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குங்க. எக்குலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.3 தான் இருக்கும் இல்லை? ஆனால் அதை விட காட்டிலும் மெஜாரிட்டி நான்வெஜிடேரியன் காட்டிலும் சைவத்தில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. என்ன, சன்னா தால், கொண்டக்கடலையில் இருக்குது, பச்சை பயிரில் ஒரு 24 கிராம் இருக்குது, வேறு கருப்பு உளுந்தில் இருக்குது. இந்த மாதிரி பயிர் வகைகள், பருப்பு வகைகளில் கொட்டி கிடைக்கிறது. இவை அனைத்தை காட்டிலும் சோயாபீன் அப்படிங்கிற பயிரில் ப்ரோட்டீன் 43+ கிராம் இருக்குது. வேறு எதில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மற்ற எதுலேயுமே ப்ரோட்டீனே அந்த அளவுக்கு கிடையாதுங்க. ஸோ அப்போ தினசரி இந்த மாதிரி பயிர் வகைகளை சேர்த்து கொண்டாவே போதுமானது. இல்லை சார், எங்களுக்கு என்ன சொல்கிறது, குவாலிட்டி ப்ரோட்டீன் வேணுமே, குவாலிட்டி ப்ரோட்டீன் இதில் தான் கிடைக்கும், குவாலிட்டி ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா எசென்ஷியல், நான் எசென்ஷியல் 2 விதமான புரதச்சத்தும் நம்மளுக்கு தேவை. எசென்ஷியல் அப்படின்னா அது உடல்னாலே தன்னைத்தானே உற்பத்தி கொள்ள முடியாது, நம்ம வெளியே இருந்து அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ப்ரோட்டீன் வேணும்னாலும் இந்த விதமான பயிறு வகைகள், பருப்பு வகைகளை டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு சிங்கிள் தாலை சேர்க்காம ஒரு 2 விதமானது, ஒரு துவரம்பருப்பு போட்டு சாம்பார் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு பாசிப்பருப்பு போட்டு சாம்பார், சாயந்தரத்தில் ஒரு நாளைக்கு சன்னா சுண்டல், ஒரு நாளைக்கு சோயா, ஒரு நாளைக்கு ராஜ்மா, எந்த பயிறு பருப்புனாலும் நீங்கள் சுண்டலாக எடுத்துக்கலாமே. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அப்போ நம்ம ப்ரோட்டீன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ப்ரோட்டீன் சாப்பிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப குறையும். வேறு ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் கூடுவதற்கும் இந்த ப்ரோட்டீன் என்பது மிக மிக அவசியம். அப்போ புரதச்சத்து சாப்பிட்டா தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு மிக மிக அவசியம். நீங்கள் நிறைய ப்ரோட்டீனை சாப்பிட்டா எப்படி மாவு பொருள் கொழுப்பாக மாற்றப்படுகிறதோ, அப்போ ப்ரோட்டீனை நிறையா சாப்பிட்டா அது மாற்றப்படாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் பாடினால் அதை சேர்த்து வச்சுக்கிட முடியும், மித்ததை வெளியே தள்ளிடும். நம்ம எக்ஸஸாக சாப்பிட வேண்டாம், ஆனால் நம்ம டெஃபிஷியண்ட்டாக ஒரு சத்து குறைபாடோடு இருக்கக்கூடாது. நிறையா குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே புரதச்சத்து இல்லாமல் அப்படியே எலும்பும் தோலுமாக இருப்பாங்க. ஃபேஸ் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, நீரெல்லாம் கோர்த்து போயிருக்கும். அதற்கு அடிப்படையே என்னது அப்படின்னா புரதச்சத்து. அதனால் கண்டிப்பாக நம்ம உணவில் நம்ம தானிய வகைகளை சேர்த்து கொள்கிற மாதிரி பயறு பருப்பு வகைகளை கண்டிப்பாக நம்ம சேர்த்து கொண்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாக மட்டும் இல்லை, ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம மறந்துட வேண்டாம். அப்போ ப்ரோட்டீன் எக்ஸஸாக சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லதில்லை அப்படிங்கிறாங்க, ஹை ப்ரோட்டீன் டயட்டாக சாப்பிட்டா நல்லதில்லை அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவை? நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அத்தனை கிராம் சாப்பிட்டா போதும். சராசரியாக ஒரு 60 கிலோ எடையுள்ள ஒரு ஆணுக்கு 60 கிராம் ப்ரோட்டீன் போதும். அப்போ நட்ஸில் ப்ரோட்டீன் இருக்கா? நட்ஸில் இருக்குது. கேஷ்யூ, பாதாம், வேர்க்கடலையில் இருக்குங்க. இவை அனைத்தையும் காட்டிலும் கடலை புண்ணாக்கில் கூட ப்ரோட்டீன் இருக்குது. இந்த கடலை புண்ணாக்கை தான் நிறையா ஹெல்த் ட்ரிங்க்லாம் ப்ரோட்டீன் ட்ரிங்க்கில் கூட சேர்க்குறாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு வெயிட் எவ்வளவு இருக்கோ, 1 கிராம் வெயிட் அப்படின்னா 1 கிராம் ப்ரோட்டீன் போதுமானது. அப்போ ப்ரோட்டீன் எனர்ஜி கொடுக்கும். அதனால தான் வெயிட் குறையணும் அப்படின்னா நீங்கள் கார்போஹைட்ரேட்டை குறைச்சாலும் எனக்கு எனர்ஜி கிடைக்காதே, நான் சாப்பிட்லேன்னா வீக் ஆயிடுவேன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ப்ரோட்டீனை கொஞ்சம் சேர்த்து கொண்டால் போதுமானது. நன்றி, வணக்கம்.